கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்த செய்தியில உங்களை பார்க்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It gives me a great joy and to share a promise word 2025. Hallelujah. On behalf of Arise Joshua, we extend a happy new year to one and all. Hallelujah. On behalf of Arise Joshua Gospel Ministry, I wish you all a happy and blessed new year 2025. Amen. Amen. Hallelujah. இப்பொழுது நம் கண்களை மூடி ஆண்டவருடைய வசனத்துக்காக ஆயத்தப்படுவோம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hallelujah. Hosanna. Rabama Shandalanama. Hallelujah. Hosanna. Minurusai. Hallelujah. Hosanna. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Hosanna. Amen. Hallelujah. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Amen. அன்போம் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக அவளோட காத்து கொண்டிருக்கிறோம். நீர் பேசும், நீர் பேசும், நீர் பேசும். ஆவியானவர் இடைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, மீண்டும் ஒரு வருஷம் கூட குடும்பமாக அராய் ஜோஷுவா ஊழியத்தின் சார்பாக we wish you all happy new year 2025. hallelujah. தொடர்ந்து இப்பொழுது ஆண்டவருடைய வசனத்துக்காக நம்ம போவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. hallelujah. அன்பானவர்களே, யோபின் புத்தகத்துக்கு நேராக நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கேட்க போகிறோம். let me turn with me a book of Job chapter 42 verse number 2. யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்துக்காக அவளோட காத்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தோட நம்பிக்கையோட இந்த வார்த்தையை கேளுங்கள். நிச்சயமா இந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும், உங்களை தப்புவிக்கும், உங்களோட கூட இடைப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யோபின் புத்தகம் 42:2 சொல்லுகிறது, பக்தனாக யோபு சொல்லுகிறார், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். hallelujah. The Bible said, the Job said unto the Lord, Lord, I know that you will do all things, nothing will withheld from you. hallelujah. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று யோபு சொல்லுகிறார். இந்த வருஷம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அவர் செய்ய நினைத்தது, நல்லா கவனிங்க, அவர் செய்ய நினைத்தது. ஆமென். அவர் செய்ய என்ற அந்த வார்த்தை மீண்டும் சொல்லுகிறேன், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. hallelujah. இந்த செய்தியை பார்க்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, தேவனுடைய ஊழியர்களே, அவர் உங்களுக்காக எனக்காக செய்ய நினைத்தது தடைப்படாது என்று பைபிள் சொல்லுகிறது. hallelujah. This year that God will do something a supernatural, a thing in your life, a supernatural miracle in your life. இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரனா, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்காக சில காரியத்தை ஏற்கைக்கு அப்பாற பெற்ற வல்லமையான காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றாரு. நம்புகிறவங்க இருக்கிற இடத்துல ஒரு ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கமா, அதை ரிசீவ் பண்ணுங்க. ஹalleluya. தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, தடைப்படாது. ஹalleluya. அன்பான சகோதரனே, உன் குடும்பத்தில் ஆண்டவர் செய்கிற காரியம் தடைப்படாது, தடைப்படாது. அவர் செய்ய, அவர் அவளோட கூட இருக்கிறார். ஹalleluya. அன்பானவர்களே,
இந்த யோபின் புத்தகத்தை பத்தி சில காரியங்களை நான் சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இது ஒரு சரித்திரமான புத்தகம் அன்பானவர்களே. சில காரியங்கள் நல்லா கவனிங்க. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த யோபின் புத்தகத்தை பத்தி வேத சரித்திரங்களை சொல்லப்படுகிறது. It was the first book of the Bible. வேதத்திலே எழுதப்பட்ட புத்தகம் யோபின் புத்தகம் என்று சரித்திரங்கள் சொல்லுகிறது அன்பானவர்களே. காரணம் என்ன என்று சொன்னால், யோபோடியே அந்த யோபுக்குள்ள எத்தனை பேர் பிறந்தார்கள் என்று யோபு ஆதியாகமம் 46:13 நம்ம பார்க்கும் போதும் வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே. அந்த யோபு கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்று அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏறக்குறைய 1070 வசனங்கள், 42 அதிகாரங்கள் இருக்கிறது அன்பானவர்களே. இந்த யோபு புத்தகத்தை நீங்க பார்க்கும் போதோ the meaning of the job, யோபுக்கான அடையாளம், யோபு என்று அர்த்தம் என்று சொன்னால் 2 அர்த்தங்கள் பைபிள் டிக்ஷனரி காட்டுகிறது. ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னால் திருப்பி பெற்றுக்கொள்வர், ரிட்டர்னிங் பேக், திருப்பி பெற்றுக்கொள்ளுகிறவர். ஒன்று தகப்பன் எங்கே, where is the father. ஹalleluya. யோபுக்கான 2 அர்த்தங்களை தான் அன்பானவர்களே நமக்கு தெரியும். அநேக யோபு பத்தி நீங்க படிச்சிருக்கிறீங்க. நான் உங்களுடைய ஞாபகத்துக்காக, சில உங்களுடைய புரிந்து கொள்கிறதுக்காக சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். யோபு பல ரீதியில பாடுபட்டார், உபத்திரங்கள் பட்டப்பட்டார். அதுல சில காரியங்கள் பாருங்க. முதலாவது அவருக்கு வந்த உபத்திரங்கள், பாடுகள், வேதனை என்னன்னு சொன்ன அன்பானவர்களே, அவருக்கு பிறந்த சொந்த பிள்ளைகளே அவர் இழந்து போனார். ஹalleluya. இன்னும் சொல்ல போனா அவருக்கு இருந்த சொத்துக்கள் எல்லாம் he lost his children, he lost his wealth. hallelujah. நம்பர் 2, இரண்டாவது நீங்க பாருங்க அன்பானவர்களே, பைபிள்ல சொல்லப்படுகிறது, இரண்டாவது தான் சரீரத்துல இருந்த சுகத்தை இழந்து போனார். தலை முதல் கால் வரைக்கும் அவருக்கு வெண்குஷ்டம் வந்ததாக யோபு 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. the second trial he have a leprosy in his own body. hallelujah. மூன்றாவது பாருங்க, எந்த மனைவியை நேசித்து திருமணம் பண்ணிக்கினாரோ, எந்த மனைவியை ஜனத்தின் மூலமா ஜனத்தின் முன்பாக திருமணம் பண்ண அதே மனைவி சொல்லுங்க, இன்னும் உத்தமத்துல இருக்கிறையா என்று யோபை வெறுத்தனது, யோபை தள்ளினது, ரிஜெக்ட் பண்ணது நமக்கு தெரியும். நம்பர் 4, நான்காவதாக அன்பானவர்களே, நண்பர்கள் இருந்தார்கள். யோபுக்கு 3 நண்பர்கள், எலிபாஸ், பில்தத், சுபர் என்ற 3 நண்பர்கள். அவர்கள் சொன்ன காரியங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஒவ்வொருத்தரும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்பானவர்கள். பைபிள்ல நீங்க வாசித்து பாருங்க, உங்களுடைய பிரயோஜனத்துக்காக சொல்லுகிறேன். யோபு 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். முதல் நண்பர் சொல்றான், நீ பாவம் செய்திருக்க. இரண்டாவது நண்பர் பெல்தத்தால் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், நீ பாவம் செய்திருப்பே, உன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பான்னு சொல்றாரு. மூன்றாவதாக ஜூபர் என்ற ஒரு மனுஷன் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்ற, யோபு நீ துர்மார்க்கமா வாழ்ந்திருக்கலாம், நீ தீமை செய்திருக்கலாம் என்று 3 நண்பர்களோ இந்த யோபை அவர் என்ன செய்தாரா, யோபை உடைக்கினதும் விரோதமாய் பேசின காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் அன்பானவர்கள். இதெல்லாம் யோபுடைய ஒரு ஓவர் வியூன்னு சொல்லலாம். ஆமென். இன்னும் சொல்ல போனா நல்லா கவனிங்க, யோபுக்கு 6 மாதங்கள் உபத்திரம் வந்ததாக சரித்திரங்கள் சொல்லி he has been suffered a 6-month trial. ஆமென். அடுத்ததாக நீங்க பாருங்க, 1849 இருந்து 1703 BC இந்த காலகட்டத்தில் இது எழுதப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இது எழுதினவர் சிலருங்க சொல்றாங்க இது யாரும் இது தெரியல, ஆத்தரை பத்தி தெரியல என்று சொல்றாங்க. அடுத்து இது மோசே எழுதியிருப்பார் என்று சொல்றாங்க. இப்படியெல்லாம் யோபு கர்த்தருக்காக வாழ்ந்த யோபு, நீதிமானா, சன்மார்க்கனா, உத்தமனாய் வாழ்ந்த யோபு கட்ட இந்த மாதிரியான பாடுகள், உபத்திரவன், சத்துருவானவன் ஜனங்கள் மூலியமாய் வந்தபோது கடைசி அன்பானவர்கள் நல்லா கவனிக்காது. நான் அந்த யோபு 42ஆம் அதிகாரத்தை நீங்க 4ஆ பிரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா பைபிள்ல நீங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அன்பானவர்களே. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வரைக்கும் யோபுடைய வாழ்க்கை வளரார், எப்படி அவன் இருந்தா, பிறந்தா, வாழ்ந்தா, அவனுக்குள்ள சொத்து எப்படி இருந்து 1ல இருந்து 3ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரத்துல இருந்து 31ஆம் அதிகாரம் the dialogue between his Job and his friends, அவனுக்கும் நண்பர்களுக்கும் அதுக்கு மத்தியில ஆண்டவர் ஒருத்தர் ஏலியு என்ற ஒரு மனுஷனை 32ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரத்து வரைக்கும் 4 டைம் அந்த ஏலியு என்ற ஒரு மனுஷன் மூலியமாய் கர்த்தர் யோபோடு இடைப்படுகிறார். கடைசியாக அன்பானவர்களே 38ல இருந்து 42 வரைக்கும் தேவன் யோபோடு பேசினார். ஹalleluya, ஹalleluya. யோபோடு ஆண்டவர் பல காரியங்களை அந்த 38ல இருந்து பேசிட்டு கடைசியா யோபு சொன்ன இந்த ஒரு வார்த்தை தான் உங்களோடு கூட நான் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த 42ஆம் அதிகாரத்துல 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே.
இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற, இந்த வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்ய. ஓ ஹalleluya. யோபு பார்த்து கடவுள் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யோபு பிரதியுத்தரமாக எத்தனையோ அதிகாரத்துல யோபுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லாமல் பேசாமல் இருக்கும் போதோ 42ஆம் 38ஆம் அதிகாரத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசி கடைசியா 42ல யோபு சொல்றாரு. யோபு பார்த்து கர்த்தர் பார்த்து சொல்றாரு, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய வல்லவர். ஹalleluya. அவர் செய்ய வல்லவர். உங்களுக்காக அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர், ஆசீர்வாதத்தை செய்ய அவர் வல்லவர், உருவாக்கி கொடுக்க வல்லவர், உங்க சுகத்தைக்காக உங்களுடைய வியாதியை மாற்ற அவர் வல்லவர். ஹalleluya. He is a God who able to restore the things. He is a God who able to bless you again. Hallelujah. He is able to rebuild you again. Amen. மீண்டும் உங்களை ஆசீர்வதிக்க, மீண்டும் உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இரண்டாவது சொல்றாரு, அவர் செய்ய நினைத்தது. ஹalleluya. இன்றைக்கு 2025வது வருஷத்துல உங்களுக்கு விசுவாசத்துல நான் அறிக்கை செய்கிற அன்பானவர்களே, ஒருவேளை நீங்க தீர்க்கதரிசனமா ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்ல, God will do something. Hallelujah. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. சகோதரனே, சகோதரியே, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. வியாதிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், போராட்டத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அவர் செய்ய நினைக்கும் போது அது தடைப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள அந்த 42ஆம் அதிகாரத்துல யோபு செய்த 3 காரியங்கள் நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. How can we receive this promise? How can we possess this promise? Amen. நம்பர் 1, யோபுக்குள்ள ஒரு விசுவாசம். ஆமென். தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், அதை சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆமென். இந்த வருஷம் நம்ம எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்ய போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அறிக்கை செய்ய போகிறோம். ஓ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. விசுவாச அறிக்கை, வார்த்தையை நம்பி வாழுங்கள் அன்பானவர்களே. இரண்டாவது யோபு செய்தது என்ன? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே எத்தனையோ வருஷம் என் நண்பர்கள் இடத்துல, ஏன் தேவன் இடத்துல கூட ஆண்டவரே நான் ஆண்டவரே கோபமாய் பேசிட்டேன், சுய நீதியில இருந்துட்டேன். நீங்க பைபிளை படிச்சு பார்த்தா தெரியும். அந்த ஏலியு என்ற மனுஷன் வந்து சொல்றாரு 38ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில வேதம் சொல்லுகிற அன்பானவர்களே, ஹalleluya, அவர்கள் இப்படியா இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். எனவே ஆண்டவருடைய வசனம் 3வது 42:10 சொல்லுகிறது, ஜோப் prayed for his friends. ஆமென். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹalleluya. யோபு ஆண்டவர் கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதித்தார். எனவே இந்த 3 காரியங்கள், 1 விசுவாச அறிக்கை, வார்த்தையை நம்பி ஹalleluya, வார்த்தையை நம்பி நீங்க வாழுங்க. நம்பர் 2, இரண்டாவது எந்த காரியத்தை விட்டு கொடுக்கணுமோ ஒப்பு கொடுக்கணுமோ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க. 3வது அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது ஜெபம் பண்ணினா. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. எங்களோட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், எங்களோட இடைப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. ஹalleluya. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற அத்தனை பேரோட உம்முடைய வார்த்தையின் வல்லமை புறப்படட்டும். ராபா சந்தா ராமா கபா ஓ ராபா லாதா ராபா. ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். வியாதியை சுகமாக்க வல்லவர், அற்புதங்களை செய்ய வல்லவர், எங்களை வாழ வைக்க வல்லவர், எங்களை உயர்த்த வல்லவர், ஊழியத்தை கொடுக்க வல்லவர், இடத்தை கொடுக்க வல்லவர், சர்ச் பில்டிங் கொடுக்க வல்லவர். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் வல்லமை எங்களோடு கூட கிரியை செய்யட்டும். ஆண்டவரே இந்த வார்த்தையை பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்திலே யோபு 42:2 நாங்கள் அறிக்கை செய்கிறோம். தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமைக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹalleluya. அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியானது நம்முடைய யூடியூப் சேனல்ல அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற சேனல் இருக்கிறது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய கரங்களோடு இருப்பதாக. God bless you.